டேய் சந்தோஷே, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. ஆமா, நீ 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது அமுதா லவ் பண்ணல, அவளை பார்க்கணும் தோணல? இல்ல. ரைட்டு விடு. ஏண்டா லண்டன்ல பானிபூரி விற்கிறவங்க கூட புட்டானி ஒரு மவுத்து பானிபூரி இன்னொரு மவுத்துன்னு இங்கிலீஷ்ல தான் பேசுவான், ஹிந்தி தெரியல பரவாயில்லையா? பரவாயில்லடா அறிவு. சரி அது இருக்கட்டும். ஏன்டா இந்த ஊர்ல இவ்வளோ வெயில் அடிக்குது? ஷோ ஆட்ரா, மனுஷங்களால இருக்க முடியாது போலயே. ஆமா, பகல்ல வெயில் அதிகமாக தான் இருக்கும். அப்ப நைட்டு ஜில்லுன்னு ஆயிருமா? வெயில் போயிடும், வெக்க அதிகமா இருக்கும். டேய் என்ன ஒரு சைடு தலைவலியா? டேய் தலைவலிக்கு தான் சொல்லு, கோடாரி தேர வச்சிருக்கேன். டேய் அமைதியா கொஞ்சம் என்னை யோசிக்க விடுறா. யோசி. டேய் அந்த பொண்ணு யாரு? எந்த பொண்ணு? இப்ப இப்படி போனாலே அதுவா, நம்ம லல்லு கோபால். லல்லு கோபாலா? டேய் அது லல்லு கோபால் ஃப்ரெண்டா. இவன் போறத பார்த்தா எதுவும் பண்ணிடுவான் போலயே. டேய் வீரா, டேய் லல்லு அடியாத்தி மச்சான், நீயா? நான் நீ நினைச்சு அவங்கள கட்டி பிடிக்க போயிட்டேன். டேய் போட்டிருக்கிற சட்டை முடி இதெல்லாம் பார்த்து மாடா பொண்ணுக்கு பையனுக்கு உனக்கு வித்தியாசம் தெரியல? அது அப்படியே கொஞ்சம் பழக்க தோசம். அவன் என் ஃப்ரெண்டுடா. அப்படியா? அது ஃபாரின்ல, இது தமிழ்நாடு. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஹாய். அவ பேர் கவிதா. அவ கமிட்டா இருந்தா கமிட்டா எல்லாம் எனக்கு என்னடா? அவ பேர் கவிதாடா. ஓ நேம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்க நேம் இருக்குல்ல, அது மொக்கையா இருக்கு. சாரி கவிதா. பட் நீங்க அழகா இருக்கீங்க. உனக்கு சந்தோஷ பத்தி நிறைய சொல்லிருக்கேன்ல, இருங்க உங்க எல்லாருக்குமே நான் அவனை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஹே சந்தோஷ், இங்க பாரு. அது அஞ்சு, இவ சஞ்சு, அது மஞ்சு. இது கூடிங்க. நாட்டி ஜோக் எப்பவுமே. சரி பாய். ஏய் செம்மையா இருக்கு. இந்த ஜூஸ் கவிதா குடுத்தியா? ஐயோ இல்லையே. அட முட்டாள். இரு வரேன், நீ வா கொடுப்போம். நான் போய் கவிதா கொடுத்துட்டு வந்துடுறேன். சந்தோஷ் அது அவன் லூசே. ஹே கவிதாவை பார்த்த? இல்லையே சந்தோஷ். ஒரு அவசரமான வேலையை போயிட்டு இருக்கேன். என்ன வேலைன்னு தெரியல. கவிதாவை பார்த்த? கவிதா மட்டும் இல்ல, கவிதா, பிரியா, ஸ்னேகா, இப்படி எல்லாத்தையும் பாத்தீங்க. டேய் கவிதா பாத்தியா இல்லையா? டேய் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன்டா, வழி வர. அந்த வேலை தான் என்னன்னு தெரியல. எங்கடா அலறிக்கிட்டு போயிட்டு இருக்க? நான் சொன்னேன்ல, நான் முக்கியமான வேலைக்கு போயிட்டு இருக்கேன்னு. வழி வர்றான். ஒரு நிமிஷம். கவிதாவை பாத்தியா? கவிதாவா? நானே கல்யாணம் பண்ணிட்டு ஃபோனில் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன்டா. செல்லம் ஃப்ளாஷ்பேக் கேட்டாங்க, அதை கொஞ்சம் ஆக்ஷனாக சொல்லிட்டு வந்தோம்மா. சரி சரி, நான் கவிதாக்கு நேச்சம் பார்த்து. சந்தோஷ் சந்தோஷ், என்ன நீ இப்படி முடியெல்லாம் வளர்த்து வச்சிருக்க? ஓ சந்தோஷ், நீயா? என்ன ஃபாரின் பொண்ணு பண்ணீங்களா? நானும் இப்படி கேவலமா ஒண்ணு பண்ணேன் டாடி. அப்படியே பண்றீங்க பாத்தீங்களா? ஒரே சந்தோஷ், அதான் என் புள்ளடி. அப்பா பார்த்தா புள்ளையே இருக்கும். வெரி குட் கவிதா. அதை விட நான் சொல்றது கேளு ஃபர்ஸ்ட். சொல்லுங்க. வாட் இஸ் திஸ் மேன்? ஃபாரின்ல இருக்கப்போ அப்படியே தக்காளி பழத்துக்கும் உனக்கு எந்த டிஃபரன்ஸ் இருக்காது. அப்படி சக்கச்சவே இருப்ப. அதனால என்ன இங்க புளிச்சிட்டாங்க. ஏ வாட் இஸ் சே மேன்? என்னாச்சு? ஏன் அப்படி சோகமா இருக்க? அதெல்லாம் இருக்கட்டும், காலையில தானே ஃபோன் பண்ணீங்க, அதுக்குள்ள எப்படி வந்தீங்க? அடுத்த நிமிஷமே வந்திருப்ப. ஏன்னா அந்த சீன் பக்கத்து தெருல தான் எடுத்தாங்க. சாரி, பக்கத்து ரூம்ல தான் எடுத்தாங்க. அதனால அப்போதே வந்திருப்ப. அப்ப வந்துருந்தா விரட்டி விட்டுருப்பாங்க, அதனால வரல. டாடி எதுக்கு டாடி இப்ப வந்தீங்க? எல்லாம் ஒரு காரணம் தான். என் புள்ள சோகமா இருக்கிறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது சந்தோஷ்.
நீங்க வந்தது எனக்கு கஷ்டமே. சந்தோஷ் என்ன சொல்ற? இது அப்பா கிட்ட சொல்லு. என்ன வேணும் சொல்லு. ஏன் என்ன வேணும் சொல்லு. அவ வேணும். சந்தோஷ், நீ என்ன பண்றா? அந்த லல்லு கோபால கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீ கூட சேர்த்து ஃபாரின் வர. நான் சொல்றது நீ கேப்ப நினைக்கிற. என்னடா சொல்றது? கரெக்ட் தானே? டேய் யாரா அவன்? அண்ணா இவனுக்கு தெரியலையா? டேய் தெரியல என்னடா உன்ன கேக்குறேன். அண்ணா இவனுக்கு தெரியலையா? இவன் தானே ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஜூனியர் ஆர்டிஸ்ட்? ஆமா. ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு இங்க என்னடா வேலை? போடா சினிமாக்கு. அது இல்லண்ணே, உன் தங்கச்சிய நான் நல்லா வச்சு பாத்துப்பேன். அண்ணே உன் தங்கச்சி லவ் பண்ணுவானே? எது? அந்த குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமே இல்லண்ணே. அப்ப கரெக்ட்ண்ணே. என்னடா டேய், அந்த வீட்டுக்கு வரும்போது நான் உன்னை பார்த்ததே கிடையாது. இங்க வந்து லவ் பண்றேன்னு சொன்னா எப்படிடா நம்புவாங்க? அண்ணா இவன் யாருண்ணே? டேய் என்ன நீ கேக்குற? அதான்டா நானும் கேக்குறேன். நீ யாரா? சந்தோஷ். நாங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கோம். அமைதியா கொன்றுவேன். டேய் கம்முனு இரு. மச்சான், கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் வழியில் மரங்கள் கிடையாது, ஆனாலும் கண்டம் தாண்டும். நீ பிளைட்ல வர்றதுக்குள்ள பஸ்ல வந்து நான் கவிதாவை கரெக்ட் பண்ணிட்டேன்டா. எனக்கும் கவிதா மேல சம்திங். நீ லவ் கூட பண்ணிக்கூடா ப்ளீஸ். அப்படி பண்ணாத, அசிங்கமா இருக்கு. அப்போ புக் பண்ணிடுறேன். தம்பி ஒரு நிமிஷம் பா. அண்ணே இவனும் மாடு மேய்க்க இங்கே இருக்கு சொல்லானே. ஐயோ வேணாம், நான் இருக்கேங்க. அண்ணா ஒரு ஆளால மாடு மேய்க்க முடியாதுண்ணே, 2 ஆள் வேணும்ல. நான் பாத்துக்கிறேங்க.